கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் பக்கம் 809. பழைய ஏற்பாட்டில் 809ஆம் பக்கம், 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 3:10 சேர்ந்து வாசிக்கலாம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்படுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேல் எருசலேம் ஜனங்களை பார்த்து சில காரியங்களை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு உங்க பக்கத்துல இருக்கிற நீதிமானுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். அந்த நீதிமானுக்கு சொல்லுங்க. என்னன்னு கவனிச்சியா? சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க நல்லா. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அவர்கள் இதுவரைக்கும் பட்ட பிரயாசங்கள், செய்து வந்த கிரியைகள், அவர்கள் செலுத்தின கிரயங்கள், அவர்கள் பட்ட பிரயாசங்கள், அவர்கள் செய்த தியாகங்கள், இவைகளின் பலனை அவர்கள் பெற்று அவர்கள் அனுபவிப்பார்கள். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அனுபவிப்பார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். 4 பகுதியாக இந்த வசனத்தை பிரிக்கலாம். இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் என்பது, இதுக்கு நான் சில முன்னுரைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராகிய தேவன் முதலாவது இந்த வேத புத்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசிகளை கொண்டு, சில தீர்க்க தரிசிகள் மூலமாய் ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டே வந்தார். ஆமென். ஆபேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தீர்க்கதரிசி. அவன் தீர்க்கதரிசி. அவனை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சாராம்? பேசினார். ஆமென். ஏனோக்கு அவன் தீர்க்கதரிசி. ஆபிரகாம் தீர்க்கதரிசி. யாக்கோபு தீர்க்கதரிசி. மோசே தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொண்டு கர்த்தர் பேசினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட யோசுவா புத்தகம் வரையில இந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு, இதெல்லாம் வேத ஆதாரம் இருக்கிறது. உங்களுக்கு வசனம் சொல்லணும் அப்படின்னா, ஆமென், ஆபேலை குறித்து 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமம். ஏனோக்கை குறித்து 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபை குறித்து ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயை குறித்து உபாகமம் 34ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேகமா எழுதிட்டீங்கன்னா ஓகே. கர்த்தர் நல்லவர். இவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லிவிட்டு வந்தார்கள். அல்லேலூயா. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனங்கள் நியாயாதிபதிகளின் காலத்துல வார்த்தை கிடைக்கவில்லை. இந்த தீர்க்க தரிசிகள் எல்லாம் அப்புறம் வரல. நியாயாதிபதி காலத்துல இருந்த ஒரே ஒரு தீர்க்க தரிசனி யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? யாரு? ஆமென். சரி, தெபோராள் தீர்க்க தரிசினி. அவளை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? தீர்க்க தரிசினி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நியாயாதிபதிகளின் காலத்துல இவங்க எல்லாரும் தேவ ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி விலகி திரும்ப கர்த்தர்ட்ட வந்து திரும்ப விலகி இப்படியே நடந்து கொண்டிருந்தார்கள். அதனால தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் தம்முடைய ஜனங்களோடு பேசவில்லை. ஒரே ஒரு தீர்க்க தரிசினியை கொண்டு, தெபோராளை கொண்டு மட்டும் கர்த்தர் பேசினார். அல்லேலூயா, ஆமென். நியாயாதிபதியா இருந்த அந்த கடைசி நியாயாதிபதி யாரு?
யாரு? சாமுவேல். சாமுவேலை மட்டும் பாருங்க. அந்த சாமுவேல் வரைக்கும், அதுக்கு முன்னால ஏலியின் காலத்துல கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனம் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கிடைக்கவில்லை. சாமுவேலின் காலம் வரைக்கும் கிடைக்கல, ஏலியின் காலத்துல கிடைக்கல, பிரத்யட்சமான தரிசனம் இல்ல. ஆதி நாட்கள்ல கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசிக்கொண்டே வந்தார். நியாயாதிபதிகள் காலத்துல வரும்போது அதை போல தீர்க்கதரிசிகள் எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கல. ஒரே ஒரு தெபோராள் என்கிற ஒரு சகோதரியை மட்டும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அதற்கு பின்பு திரும்ப கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. அப்பதான் சாமுவேலை கர்த்தர் எழுப்பினார். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். சாமுவேலை எழுப்பினார். சாமுவேலுக்கு அப்புறம் ராஜாக்களை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. இந்த ராஜாக்களுக்கு கர்த்தர் மீண்டும் அந்த ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு, ராஜாக்களை வழிநடத்துவதற்கு எலியா, எலிசா போன்ற தீர்க்கதரிசிகளை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த சமகாலத்துல, அதுக்கு பின்பு வருகிற காலங்களில, அந்த ராஜாக்களுடைய காலங்களில கர்த்தர் ஏசாயாவை அவர் எழும்ப பண்ணுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை அவர் எழும்ப பண்ணுகிறார். பாருங்க, வேத புத்தகம் மொத்தம் எத்தனை? எல்லாரும் சொல்லுங்க. 66. 66 தானே? பக்கத்துல கைப்பிடிச்சு தூங்குறவங்க கொஞ்சம் சொல்லுங்க. 66 புத்தகத்தை சரியா வாசிக்கலன்னா அப்புறம் 666 மாட்டணும். அது தெரியுதுல்ல உங்களுக்கு? சரி, 66 புத்தகம். அல்லேலூயா. 66 புத்தகங்களை 2 பிரிவா பிரிக்கலாம். பழைய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு 27. சரி, இப்ப கேட்கிறேன், ஏசாயா புத்தகம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? 66. ஏசாயா புத்தகம் எத்தனை அதிகாரம்? 66 அதிகாரம். எப்படி பழைய ஏற்பாட்டை 39 புத்தகங்களாக, புதிய ஏற்பாட்டை 27 புத்தகங்களாக பிரிக்கலாமோ, அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தையும் 39 அதிகாரங்களை ஒரு பிரிவாகவும், 40ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 66ஆம் அதிகாரம் வரைக்கும் இன்னொரு பிரிவாகவும் என்ன செய்யலாம்? பிரிக்கலாம். 39 அதிகாரம் வரைக்கும் நியாய பிரமாணத்தையும் நியாய தீர்ப்பையும் குறித்து அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் சொல்லுகிறது. ஆனா 40ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய ரட்சிப்பையும் தேவனுடைய ஆறுதலையும் அவருடைய வருகையும் குறித்து சொல்லுகிறது. புரிஞ்சவங்க கைகளை விட்டு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய, இது அந்த 66 புத்தகங்களினுடைய காரியம். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். இந்த வேத புத்தகம், இந்த 39 பழைய ஏற்பாட்டு புத்தகம் இருக்குல்ல, அதை பல பிரிவுகளா பிரிக்கலாம். முதல்ல 5 ஆகமங்கள். என்ன ஆகமங்கள்? ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியர் ஆகமம், எண்ணாகமம், உபாகமம். இது 5 ஆகமங்கள். அதுக்கப்புறம் யோசுவா தொடங்கி பாருங்க, யோபுக்கு முன்னால யாரு? எஸ்தர் வரைக்கும் சரித்திர புஸ்தகம். என்னது? முதல்ல ஆகமங்கள் 5, யோசுவா முதல் எஸ்தர் வரைக்கும் சரித்திர புஸ்தகம். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு பின்பு யோபு தொடங்கி உன்னத பாட்டு வரையிலும் கவிதை புஸ்தகங்கள். எதெல்லாம்? யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. இதெல்லாம் என்னது? கவிதை புத்தகங்கள். நீங்க எழுதுறவங்க எல்லாம் எழுதணும். இதெல்லாம் என்னத்தை எழுத போறீங்க? அப்போ பிள்ளைகள் நல்லா எழுதுறாங்க. உங்களுக்கு வேண்டிதான் இந்த குறிப்பெல்லாம் நம்ம எடுத்துட்டு வர்றேன். கர்த்தர் நல்லவர். கவிதை புத்தகங்கள். சரியா? கவிதை புத்தகங்களுக்கு அதுக்கு அப்புறம் மொத்தம் 17 தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கிறது. அதுல 5 பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்கள், மீதி 12 சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள். புரியுதா? ஏசாயா, எரேமியா, எசேக்கியல், ஓசியா, தானியல். சரியா? அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாம் 12 புத்தகங்களும் சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பைபிளை பத்திய ஒரு பேசிக் நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, இப்ப பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல முதல்ல வர்ற புஸ்தகம் எது? ஏசாயா. ஆனா ஏசாயா முதல்ல எழுதல. யாரால தெரியுமா முதல்ல இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதினது?
அப்படின்னா ஓசியா, ஆமோஸ் இவங்கெல்லாம் எழுதின பின்புதான் யார் எழுதினா? ஏசாயா எழுதினாரு. ஆனா அவர் நிறைய தீர்க்க தரிசனங்களை கிட்டத்தட்ட 4 ராஜாக்கள் காலங்களிலே தீர்க்க தரிசனம் உரைத்தவர் ஏசாயா. யாரெல்லாம்? 4 ராஜாக்கள் காலத்துல உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. யாரெல்லாம்? உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. இந்த 4 ராஜாக்களுடைய காலங்களிலும் அந்த ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்லி கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொன்னவர் ஏசாயா. ஏசாயா என்கிற வார்த்தைக்கு யெகோவாவின் ரட்சிப்புன்னு அர்த்தம். பாருங்க, எங்கெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சிலர் எழுதுறீங்க. ஆமென், கர்த்தர் நல்லவர். ஆமா, இதெல்லாம் நம்ம ஓரளவு பின்னணியை தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு வேதத்தினுடைய நமக்கு ஆழம் தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மேலோட்டமா நுனிப்புள்ளே மேய்ஞ்சுக்கிட்டு போக கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென், கர்த்தர் நல்லவர். இதுதான் இந்த வேத புத்தகத்தினுடைய இந்த ஏசாயா புத்தகத்தை நம்ம தியானிக்கிற போது ஒரு சுருக்கம். கர்த்தர் நல்லவர். இப்போது இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல அவர் இந்த ஜனங்களுக்கு, ஏசாயா யூதா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எருசலேமில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன வார்த்தைகளை சொல்லுகிறார்? இந்த ஜனங்கள் பாவம் செய்து கர்த்தரை விட்டு விலகி போகிறார்கள். விலகி போகிற ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு, தண்டனை உண்டு என்பதை அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாபிலோனிய ராஜாவின் இடத்துல அவர்கள் சிறையிருப்புக்கு போனார்கள். எத்தனை வருஷம் சிறையிருப்பு சொல்லுங்க? சிறையிருப்பு எத்தனை வருஷம்? அடிமைத்தனம் எத்தனை வருஷம்? 430. பத்தியெல்லாம் எவ்வளவு வீக்கா இருக்கும் பாருங்க. நம்ம எல்லாம் இவ்வளவு வருஷமா வசனம் கேட்கிறோம், ஆனாலும் இன்னும் அடிமைத்தனத்துல எத்தனை வருஷம் இருந்தோம் நமக்கு சரியா தெரிய மாட்டேங்குது. 430 வருஷம். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். 430 வருஷம் எகிப்தில் அடிமைத்தனம். அதுக்கு பின்பு பாபிலோனிய சிறையிருப்பு 70 வருஷம். எத்தனை வருஷம்? 70 வருஷம் சிறையிருப்பு. சரி, இப்ப சிறையிருப்பு முடிஞ்சு திரும்பவும் இந்த ஜனங்கள் ஒரு சிறையிருப்பு போல அந்நிய ராஜாக்களுடைய ஆளுகையின் கையில இருந்தார்கள். அது யாரு அப்படின்னா ரோமாபுரி. அந்த ராஜாக்கள் காலத்துல மீண்டும் இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? சிறைப்பட்டவர்களை போல இருந்தாங்க. கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன் தேவன் அப்படி ஒப்பு கொடுத்தார்? இந்த யூதா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி பாவம் செய்து அவர்கள் விலகி போன போது அவர்களுக்கு வரப்போகிற தண்டனையும் அவர்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பையும் குறித்து இந்த ஏசாயா சொல்ல ஆரம்பிக்கிறார். 1ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்ல ஆரம்பிக்க. எத்தனை பேருக்கு புரியுது? லேசாவது புரியுது? ஆமென். இன்னும் உள்ள போகல. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே வர்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? நீங்க திரும்ப கர்த்தரை விட்டு நீங்க விலகிறதுனால என்னெல்லாம் நடக்க போகுது தெரியுமா? அந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் சகலவிதமான அது இல்ல. சரி, பாத்தீங்களா? அவர் சொல்றாரு சகலவிதமான ஆதரவு. யூதா இஸ்ரவேல் எருசலேமில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன சொல்றாரு? சகலவிதமான ஆதரவு. அப்பம் என்கிற ஆதரவு, தண்ணீர் என்கிற ஆதரவு என்கிற கோலை நான் முறித்து போடுவேன். ஏன்? இந்த ஜனங்கள் பாவம் செய்து என்னை விட்டு விலகி போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றார். இந்த ஜனங்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுது, இந்த ஜனங்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்றாரு. இந்த 10ஆம் வசனத்துல வாசிங்க. இதெல்லாம் எல்லா ஜனங்களுக்கும் அல்ல, இந்த நீதிமான்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு பத்தியா, அந்த கூட்டத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். இந்த தேசத்துல நடக்கிற கர்த்தரை விட்டு வழி விலகி போகிற, பாவம் செய்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட அப்பம் என்கிற ஆதரவு கோலை, தண்ணீர் என்கிற ஆதரவு கோலை முறித்தாலும் கர்த்தர் நீதிமான்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை உண்டாகும்.
பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆமென். எவ்வளவு நல்ல வார்த்தை. சரி, உங்களுக்கு நன்மை உண்டாகும் அவர்கள் என்று நீதிமானுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியையின் பலனை அனுபவிப்பார்கள். கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க இதுவரைக்கும் செய்த எல்லா கிரியைகளுக்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீர்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லா நீதிமான்களும் கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் நீதிமான்கள் தானா? அதெல்லாம் பின்னால பார்க்க போறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்த வசனம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன். நல்லா கவனிங்க, தேவன் இந்த கடைசி நாட்களில ரொம்ப வித்தியாசப்படுத்தி காட்ட போகிறார். யாரு நீதிமானு யாரு துன்மார்க்கன் என்பதை வித்தியாசப்படுத்தி காட்ட போகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உலக ஜனத்தை பார்த்து சொல்லல, தேவ ஜனத்தை பார்த்து சொல்றாரு. உலக ஜனத்துல துன்மார்க்கன் இருந்தா அது இல்ல, அதை விட்டுறாரு. யூதா ஜனங்களையும் எருசலேமில் இருக்கிற ஜனங்களையும், நான் இன்னும் சொல்ல போனா சபைக்குள்ள இருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன். நீதிமானையும் துன்மார்க்கனையும் தேவன் வித்தியாசப்படுத்தி காட்ட போகிறார். கைகளை வெட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம். அப்பொழுது அதுக்கு அடுத்த வசனம், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே. அதுக்கு அடுத்த வசனம், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் கரெக்டா வெளிப்படுத்தி காட்டிடுவார் வித்தியாசத்தை. எப்படி இஸ்ரவேலுக்கு மத்தியில எகிப்தின் அடிமைத்தனத்துல அந்த எகிப்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இடையில எப்படி ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பித்தாரோ எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். ஆமென். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால்ல பூசின உடனே சங்கார தூதன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டை அவன் அழிக்காமல் கடந்து போனான். ஆனால் எகிப்தில் இருக்கிற எல்லா தலைச்சன்களையும் ஆண்டவர் சங்கரித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய வித்தியாசத்தை காண்பித்தார். அல்லேலூயா. இப்ப அதே போல ஒரு வித்தியாசத்தை இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே வெளிப்படுத்த போகிறார். யார் நீதிமான் யார் துன்மார்க்கன், அவர்களுக்கு கிடைக்க போகிற பலன்கள் என்ன என்பதை, அந்த வித்தியாசத்தை தேவன் காண்பிக்க போகிறார். கைகளை வெட்டி ஆமென் சொல்லுங்க. நீதிமான்களா இருக்கிறவங்க நல்ல உற்சாகமா கைகளை வெட்டி சொல்லுங்க. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்குள்ள வித்தியாசத்தை தேவன் காட்ட. வாங்க பாருங்க, அந்த வசனத்தை திரும்ப வாசிங்களே. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், நல்ல கவனிங்க, ரெண்டு வித்தியாசம். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்குள்ள வித்தியாசத்தையும் காட்ட போறாரு. ஊழியம் செய்யறவனுக்கு மட்டும் போடல பாருங்க, தேவனுக்கு ஊழியம் செய்யறவனுக்கு. எல்லாரும் சொல்லுங்க. நீங்க சில பேர் ஊழியம் எதுக்கு செய்யறாங்க தெரியுமா? பைபிள்ல போட்டிருக்கு, வயிற்றுக்கு ஊழியம் செய்யற கூட்டம் நிறைய இருக்கா தெரியுமா உங்களுக்கு? பைபிள் அவர்களுடைய தேவன் வயிறு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? தேவனுக்கு தேவன் பேர்ல இருப்பாங்க, ஆனா தேவனுக்கு ஊழியம் செய்ய மாட்டாங்க, வயிற்றுக்கு ஊழியம் செய்வாங்க. ஹலோ, கடைசி நாட்கள்ல கள்ள சகோதரர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள மெய்ப்பர்கள், கள்ள போதகர்கள் எல்லாரையும் நீங்க இனம் கண்டு கொள்ள வேண்டிய காலம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அதையும் சொல்றாரு. தேவனுக்கு ஊழியம் செய்றவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட போறார் இனி வரும் நாட்களில். அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கு இருக்க வித்தியாசத்தை, தேவனுக்கு ஊழியம் செய்றவனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை கர்த்தர் காட்ட போகிறார். பல இடங்களிலே கர்த்தர் பாருங்க வித்தியாசங்களை அவர் காட்ட போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, சில விஷயங்கள்ல
ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் வாசிங்க. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு? பலன் அளிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம நீதிமானாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் சில வித்தியாசத்தை நான் சொல்வதற்கு முன்பாக ஸ்தோத்திரம், என்ன நன்மை செய்வார்னு ஒரு நன்மையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். அடுத்த வசனம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். இங்கே ஆண்டவர் இங்க சொல்றாரு பாருங்க, ஸ்தோத்திரம். அங்கே மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்தார். இன்னைக்கு மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்தார். ஆண்டவர் சொல்ல, உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களுக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். அந்த மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் நன்மை செய்வார். அல்லேலூயா. என்ன நன்மை செய்தார் அப்படின்னா, அந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அங்கே அவர்கள் குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். ஆண்டவர் செய்கிற முதல் நன்மை, ஆண்டவர் தருகிற முதல் நன்மை, உங்க குடும்பங்களை தேவன் தலைக்கும்படி செய்வார். நல்ல நல்ல பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்க குடும்பங்களை கர்த்தர் தலைக்கும்படி செய்வார். அல்லேலூயா. உங்க குடும்பங்களை கர்த்தர் தலைக்கும்படி செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சாதாரணமான காரியம் இல்லை. ஸ்தோத்திரம். இப்போ இந்த குடும்பத்துக்கு தேவன் நன்மை செய்கிறார். ஏன் நன்மை செய்தாரா? அங்கே வசனம் சொல்லுகிறது 21, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து நடந்ததினால். இப்ப இவங்க தேவனுக்கு பயந்து நடந்ததினால, இவங்க நீதி செய்கிறவர்களாய் அவர்கள் இருந்ததினால அவங்க குடும்பங்களை தலைக்க வைத்தார். மருத்துவச்சிகளுக்கு தேவன் ஏன் நன்மை செய்தார் அப்படின்னா, அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் இருந்ததினால. என்ன அப்படி செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் நானும் தியானிக்கும் போது தெரியும். அங்கே பார்வோன் என்ன செய்யறான்? பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். அல்லேலூயா. ஆமென். எபிரேய ஸ்திரீகளுக்கு, யூதா ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அதுக்கு பிரசவம் பார்க்கிற மருத்துவச்சிகள் என்ன செஞ்சிடணுமா? ஆம்பளை பிள்ளைகளை கொன்னுடணுமா. பொம்பளை பிள்ளைகளை மட்டும் என்ன செய்யணுமா? உயிரோட வைக்கணுமா. இது பார்வோனுடைய கட்டளை. இது பார்வோனுடைய கட்டளை. இந்த காலகட்டத்துல தான் ஸ்தோத்திரம், இந்த மருத்துவச்சிகள் என்ன பண்றாங்க? ஸ்தோத்திரம், அவங்க இந்த பிரசவத்துல ஆம்பளை பிள்ளை பிறந்தா தேவனுக்கு பயந்து பார்வோனுடைய கட்டளையை மீறி அங்கே அந்த பிள்ளைகளை அவங்க கொல்லாம பாதுகாத்தாங்க. கைகளை வெட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். மனுஷருக்கு பயப்படாமல் அவர்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ராஜாவுக்கு பயப்படாமல் ராஜாதி ராஜாவுக்கு பயந்தார்கள். கைகளை வெட்டி ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷருக்கு பயப்படுகிறத பார்க்கிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது ரொம்ப உத்தமம். கைகளை வெட்டி ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த காலகட்டத்தில் தான் யார் பிறக்கிறா? மோசே என்கிற பிள்ளை பிறக்குது. அல்லேலூயா. மோசே பிறக்குது. மோசே பிறந்தப்போ மோசேயை அழித்து விட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அங்கே பார்வோன் ராஜா என்ன செஞ்சான்? கட்டளையிட்டான். எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்னுறணும். ஏன் மோசே பிறக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம்? அந்த மோசேயின் மூலமாய்
எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டு விடுவார்கள். அல்லேலூயா. தேவ திட்டம் ஒன்று அந்த மோசேயின் மூலமாய் இருக்கிறது. ஆகவே மோசே பிறக்க விடாமலேயே, அவனை கருவிலேயே அல்லது பிறக்கும் போதே அவனை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி அந்த பார்வோன் அல்லது சாத்தானுடைய வல்லமைகள் அங்கே போராடுகிறது. ஆனா ஆண்டவர் பாருங்க, மருத்துவச்சிகளுக்கு ஆண்டவர் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கொடுத்ததுனால அவர்கள் அந்த ஆண் பிள்ளைகளை அழிக்காமல் கொல்லாமல் அவர்கள் விட்டு விட்டார்கள். இந்த விட்டு விட்டது நிமித்தம் கர்த்தருடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். நான் இப்படி சொல்லுகிறேன், அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தரிசனங்கள் அநேக ஊழியங்கள் அது வளர்ந்து விடக்கூடாது என்பதற்கு அநேக பார்வோனை போன்ற சத்துருவின் வல்லமைகள் எழும்பினாலும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் நீங்கள் நானும் தரிசனத்தை பாதுகாக்கிறவர்களா இருக்கணும். கைகளை வெட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிறக்க போகிற மோசேன்னா சாதாரண மோசே அல்ல, மோசே என்கிற நபர் அல்ல. அது ஒரு தரிசனம், அது ஒரு ஊழியம். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை மீட்க வேண்டும் என்கிற ஒரு ஊழியம். ஆமென். அல்லேலூயா. அதுக்காகத்தான் அங்க மோசே பிறக்கிறான். நான் சொல்றேன், உங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தரிசனத்தின் பிள்ளைகள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க தரிசனத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமா, அது பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், தரிசனத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. ஆமென். கருவிலேயே கொள்ளுவதற்கு, பலவித பிறக்கும் போதே கொள்ளுவதற்கு, அல்லது பிறந்த பிறகு போராடி கொண்டே இருக்கிற சத்துருக்களுக்கு மத்தியில கர்த்தர் இம்மட்டும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து பராமரித்து தரிசனத்திற்காக கர்த்தர் உயிரோட வைத்திருக்கிறார். நல்ல கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்தார். செய்த நன்மை என்ன? தரிசனத்துக்கு யாரெல்லாம் உதவியா இருக்காங்களோ அவருடைய குடும்பங்களை கர்த்தர் தலைக்கும்படி செய்கிறார். அவருடைய குடும்பங்களை கர்த்தர் தலைக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. குடும்பங்களை தலைக்கும்படி செஞ்சார்னா என்ன செய்கிறார் அப்படின்னா, 1-2 வசனங்களை சொல்றேன் பாருங்க. கர்த்தர் சங்கீதம் 103:11. சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அவருக்கு பயப்படுகிறவர்கள் அவர்கள் மேல் கிருபை பெரிதாயிருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிறவர்களால் அந்த குடும்பத்தை, அங்கே மருத்துவச்சிகளுக்கு குடும்பத்தை தலைக்கப்படினார், நன்மை செய்தாரானா, தேவனுக்கு யார் யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ அவர்கள் மேல கர்த்தருடைய கிருபையும் பெரிதாயிருக்கிறது. எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுறவங்க? கைகளை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல கிருபை இருக்கிறது. சங்கீதம் 115:13. சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும், கர்த்தருக்கு யார் யாரெல்லாம் பயந்து நடக்கிறாங்களோ, அங்கே மருத்துவச்சிகள் பயந்து நடந்ததினால நன்மை செய்தார், அந்த குடும்பங்களை தலைக்கும்படி பண்ணினார். இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கு கிருபை பெரிதாய் இருப்பது மாத்திரமல்ல, அந்த பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கைகளை வெட்டி ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 34 சங்கீதம் 9 34 சங்கீதம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு யார் பயந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு குறைவு இல்லை. அவர்களுக்கு என்ன இல்லை? குறைவு இல்லை. குறைவில்லாமல் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் குறைவில்லாமல் நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருக்கு பயந்து நடந்தா போதும். ஸ்தோத்திரம், நமக்கு நன்மை வரும். அல்லேலூயா. நீதிமான்கள் என்றால் யார்? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள். ஆமென். அவர்களுக்கு கிருபை உண்டாகும், அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், அவருடைய வாழ்க்கையில குறைவு வராது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14:26. 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உண்மையா நீதிமானா கர்த்தருக்கு பயந்து இந்த பூமியில எந்த மனுஷன் வாழ்றானோ அவன் தன் சந்ததிகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், அவன் சந்ததிக்கு அடைக்கலம் கிடைக்கும். இன்னைக்கு வாசிச்ச சங்கீதம் 37 சங்கீதமா? 37 சங்கீதத்துல பாருங்க, நீதிமானுடைய சந்ததியை கைவிடப்பட்டதையும்
அவன் அப்பத்தை இறந்து திரிகிறதுக்கு என் கண் காணவில்லைன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சந்ததிக்கு என்ன கிடைக்கும்? கர்த்தருக்கு யாரு பயந்து நடக்கிறாங்களோ அவங்க சந்ததிக்கு அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கணும்னா என்னது? பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வசனங்களை சொல்லியே போயிட்டு இருக்கிறேன். ஆமென். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை. அப்ப தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன? அவர் கற்பனைகளை கைக்கொள். அவ்வளவுதான். தேவனுக்கு பயந்து நடப்பதுனா என்னது? அவருடைய கற்பனைகளை கைக்கொள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க எல்லாரும். பாருங்க, கற்பனைகளை கைக்கொள். தேவனுக்கு பயந்து நடக்கிறதுனா என்னது? கர்த்தர் கற்பனைக்கு கை கொள்ளுதல். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. தேவனுக்கு பயந்து நடக்குதுன்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுதல். அல்லேலூயா. நீங்க எல்லாம் கை கொண்டு நடக்கிறீங்களா? அல்லது மை ஓன் வே, மை ஓன் ஸ்டைல்? சிலர் அப்படித்தானே இருக்கிறோம். வசனத்தின்படி நடக்கிறோமா? ஏன் இஷ்டப்படி தான் ஆராதனை, ஏன் இஷ்டப்படி தான் ஜெபம், ஏன் இஷ்டப்படி தான் சர்ச்சு, ஏன் இஷ்டப்படி தான் காணிக்க, ஏன் இஷ்டப்படி தான் ஊழியம்? அப்படியா? யோசிங்க. நீங்க உங்க ஓன் வேலை நடக்கிறீங்களா? கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். அப்போ கற்பனைகளை கைக்கொள்ளா கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி நடக்கிறது தான் தேவனுக்கு பயப்படுவது. தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன் தான் அவன் யாரு? நீதிமான். நீதிமான். துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை என்ன காட்டுறாரு? இவங்க கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகி தன் இஷ்டப்படி வாழுகிறார்கள். அவர்கள் எல்லாம் யாரா போயிடுறாங்க? நீங்க எப்படி வசனத்தின்படி நடக்கிறீங்களா? வசனம் நிறைய உங்களுக்கு தெரியும், பட் கை கொள்றீங்களா? இதான் கேள்வி. இதான் கேள்வி. ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு யூதாம் ஜனத்தோடு எருசலேம் ஜனத்தோடு என்ன பேசுறாரு? உங்களுக்கு நிறைய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிறைய பிரமாணங்கள் தெரியும், நிறைய வசனங்கள் தெரியும், நிறைய சத்தியம் தெரியும். ஆனா கை கொள்றது இல்ல. ஆனா கை கொள்கிறவர்கள் நீதிமான்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை பெற்று அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த நீதிமான்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு தேவன் என்ன தெரியுமா கொடுப்பாராம்? சங்கீதங்களின் புத்தகம் 60ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? ஒரு கொடி. உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரு? எல்லாரும் சொல்லுங்க. ஒரு திமுக கொடி, அதிமுக கொடி கிடையாது. நாம் தமிழர் கொடி, தாவக கொடி எல்லாம் கிடையாது. இது ஜெயக்கொடி, இயேசுவின் கொடி. கொடினா என்ன? ஜெயம். கொடினா என்னது? கர்த்தருக்கு யாரு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஜெயம் உண்டு. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு கொடிய கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எல்லாம் கொடி கட்டிட்டு அலையக்கூடாது, சரியா? நீதிமான்கள் யாரும் கொடி கட்ட மாட்டாங்க. லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. சீக்கிரம் ஐஸ்வர்யமான ஆகணும் அப்படின்னா 3 காரியங்கள்ல அவங்க வேகமா செய்யணும். 3 காரியங்களை செய்யணும். என்னது? முதல்ல ஊழியம் செய்யறோம்னு சொல்லணும். நான் பணக்காரனாவதற்கு வழி சொல்றேன், எல்லாம் கவனிச்சுக்கோங்க. முதல்ல நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லணும். ஊழியம் செய்யறாங்களா இல்லையான்னு தெரியாது, பட் சொல்லணும். ஊழியக்காரங்க நாங்கள் சுவிசேஷ பாரமுடையவர்கள், நாங்கள் அங்கே அந்த ஊழியத்தை தாங்குகிறவர்கள், இந்த காரியத்தை செய்கிறவர்கள், நாங்கள் அப்படி அப்படி இப்படின்னு சொல்லணும். நம்பர் 1 ஊழியம் செய்யறோம்னு சொல்லணும். சரியா? நம்பர் 2 இங்க வேற யாரும் நம்ம எதுவும் தப்பா நினைச்சிடக்கூடாது. ரியல் எஸ்டேட் பண்ணணும். சரியா? நான் ஊழியர்களை சொல்றேன். ரியல் எஸ்டேட் செய்யற நிறைய ஊழியர்கள் இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு? பணக்காரனாவதற்கு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய பேரை தெரியும். நீங்க இவங்களெல்லாம் விட்டு விலகணும். இதெல்லாம் பிசாசு உள்ள வருது உள்ள. சரியா? 3வது ஒரு கட்சியில சேரணும்.
ஒரு கட்சியில சேர்ந்து கொடியை பறக்க விடணும். விட்டாச்சுன்னா நீங்க யாராயிரலாம். இன்னைக்கு லேட்டஸ்டா இந்த 3 காரியங்களையும் வச்சுக்கிட்டு நிறைய பேர் சீக்கிரமா பணம் சம்பாத்தியம் பண்ணி பெரிய ஆள ஆகணும்னு நிறைய பேர் கை கொள்ளுகிற காரியத்தை இந்த கடைசி காலத்துல நீங்கள் நானும் பார்க்கலாம். இந்த 3ல யாராவது ஏதாவது ஒண்ண வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஊழியக்காரன்னு சொன்னா அவன் ஊழியக்காரன் அல்ல, அவன் தேவனுக்கு ஊழியம் செய்யல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்லாம் வந்து ஊழியம் செய்யவே என்ன செய்யக்கூடாது. சில பாஸ்டர்மாருக்கு இது ஒரு தொழில். ஒரு பக்கம் ஊழியம், இன்னொரு பக்கம் ரியல் எஸ்டேட். இயேசுவின் நாமத்துல அங்க வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யாரு? ரியல் எஸ்டேட் புரோக்கர். பேர் வெளியே ஊழியர். கொடி வேற பறக்கு. இந்த 5 வருஷம் கருப்பு சோப்பு பறக்கும், அடுத்த 5 வருஷம் கருப்பு வெள்ளை சோப்பு பறக்கும், அடுத்த ஒருவேளை சோப்பு மஞ்சளும் கூட பறக்க ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. நான் கொடிக்கு சொல்லுதேன், நம்ம கொடி அது இல்ல, கர்த்தர் ஒரு கொடியை கொடுப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஒரு கொடியை கொடுப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு அவர் ஒரு கொடியை கொடுப்பார். அது ஜெயம் என்கிற கொடி. நான் சொல்றேன், பக்கத்துல கைப்பிடிச்சு கர்த்தருக்கு பயப்படுறவன் தோத்து போகவே மாட்டான், தோத்து போகவே மாட்டான். அல்லேலூயா. அவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, திட நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுறதுனால அவங்க குடும்பத்துக்கு தேவன் நன்மை செய்தார். அந்த குடும்பங்களை தேவன் தலைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இப்ப நீதிமான்கள் என்றார் யார்? சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நன்மை யாருக்கு வரும்? நீதிமான்களுக்கு வரும். நன்மை யாருக்கு வரும்? நீதிமான்களுக்கு வரும். அப்ப நம்ம நீதிமானா அப்படிங்கறத நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிடணும், ஒரு விசை நம்ம பார்த்து கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். மீகா 6ஆம் அதிகாரம், மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று, நன்மை எப்படி வரும், நன்மைன்னா என்னது அப்படிங்கறத அவர் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்துல வேற ஒண்ணுமே இல்லை. எது நன்மைன்னு முதல்ல தெரியணும். இன்னைக்கு அந்த அவங்களுக்கு பாருங்க, பார்வானுடைய கட்டளை பெருசா, தேவனுக்கு பயப்படுகிறது பெருசா, எது நன்மைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அந்த மருத்துவச்சிகளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதனாலதான் பார்வோனுக்கு பயப்படுவதை விட தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று அவர்கள் அந்த பிள்ளைகளை காப்பாற்றினார்கள். அது நிமித்தம் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நமக்கு நன்மை எதுன்னு தெரியணும். இங்க சொல்றார், மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். முதல்ல நியாயம் செய்யணும், 2வது இரக்கத்தை சிநேகிக்கணும், 3வது உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை உன்னிடத்துல மனத்தாழ்மையா நடக்கணும். அல்லேலூயா. இப்ப நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப மனத்தாழ்மையா நடக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, மனத்தாழ்மை. அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மை. முதலாவது தேவனிடத்தில் தாழ்மை, அதுக்கப்புறம் தேவனுடைய பிள்ளைகளிடத்துல ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணுமா, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொலோசியர் நிருபத்துல வாசிக்கிறோம். அப்ப இதுதான் நமக்கு நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற வழிகள். நீதிமான்களுக்கு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். அப்ப நீதிமானா இருக்கிற ஒரு மனுஷன் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அவன் மனத்தாழ்மையாய் நடக்கணும். அல்லேலூயா. மனத்தாழ்மையா நடக்கணும். ஸ்தோத்திரம். அடுத்ததா வேகமா சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம், பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட. யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் நீதிமானாய் இருந்ததுனால அவன் மற்றவங்களை என்ன செய்ய மாட்டான், அவமானப்படுத்த மாட்டான். மற்றவங்களை என்ன செய்ய மாட்டான். ஒருத்தர் நீதிமானா இருந்தா மற்றவங்களை பத்தி என்ன பண்ண மாட்டாங்க, அவமானப்படுத்த மாட்டாங்க.
டேமேஜ் பண்ண மாட்டாங்க. இந்த பிரச்சனையை பாருங்க, மிகப்பெரிய பிரச்சனை என்ன? மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருக்கு, கல்யாணம் முடிக்கணும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்து சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க. தேவதூதர் வந்து சொல்றாரு, கிருபை பெற்றவளே வாழ்க. நீ ஒரு பரிசுத்த ஆவி உன் மேல நிழலிடும், அப்பொழுது நீ ஒரு குமாரனை பெறுவாயின்னு சொல்லி தேவதூதர் மூலமா அங்க சொல்லப்படுது. அப்ப கல்யாணத்துக்கு முன்னாலே இப்ப மரியாள் என்ன ஆயிட்டா? இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி மரியாள் கேட்கிறா. உடனே சொல்றா, இது கர்த்தரால் ஆகும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. உடனே இதை மனசுல வச்சு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறா மரியா. இப்ப கல்யாணத்துக்கு முன்னாலேயே இப்ப மரியாள் என்ன ஆயிட்டா? உலகத்தின் பார்வையில எப்படி இருக்கு? இத கல்யாணம் ஆக போற மாப்பிள்ளை கேள்விப்படுறான். யாரு? யோசேப்பு. கேள்விப்பட்ட உடனே எப்படி இருக்கும்? மரியாள் இப்ப கன்சீவ் ஆயிட்டா அப்படின்னு தெரியுது, இன்னும் கல்யாணமே ஆகல. இப்ப எப்படி கல்யாணம் பண்றது? உலகத்தின் பார்வையில யோசேப்பு எப்படிப்பட்டவன்? நீதிமான். அல்லேலூயா, நீதிமான். ஸ்தோத்திரம். உடனே அவன் கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றான்? இப்போ மரியாள் இப்படி ஆயிட்டான்னு தெரியுது, ஆனா தேவனுடைய ஒரு திட்டம் இப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியாது? யோசேப்புக்கு தெரியாது. உடனே அவன் சொல்றான், ஸ்தோத்திரம், அவளை வந்து இப்படி கன்சீவா இருக்காங்கிறத நம்ம வந்து வெளியே சொல்லி அவமானப்படுத்திடக்கூடாது அவளை. ஆனா அதே சமயத்துல நான் ஒரு நீதிமானா இருக்கிறதுனால என் மேலையும் ஸ்தோத்திரம் ஒரு கரை வந்துடக்கூடாது, அதனால அவளை ரகசியமா என்ன பண்ணிடலாம், வேண்டாம்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் இருதயத்துல சிந்திக்கிறான். ஆமென். முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், நீதிமான் யாரையும் அவமானப்படுத்த மாட்டான். நீங்க எத்தனை பேரை சில நேரத்தில் குறை சொல்றோம் பாருங்க, எவ்வளவு பேரை குறை சொல்றோம், எவ்வளவு பேர் பேரை டேமேஜ் பண்றோம். இவனுக்கு வந்திருக்கிற பிரச்சனையை பாருங்க, பெரிய பிரச்சனை. ஆனா அதை கூட இவன் என்ன பண்றான்? குறை சொல்லாம ரகசியமா காரியங்களை டீல் பண்ண பாக்குறான், யாரையும் அவமானப்படுத்தல. அல்லேலூயா. இவன் நீதிமானா இருக்கிறதுனால இப்படி சிந்திக்கிறான். நீங்க யாரை பத்தியாவது குறை சொல்றீங்களா? எங்க வேலையே அதான் பாஸ்டர். ஒருத்தர் பத்தி பேச ஆரம்பிச்சாலே நாங்க என்னதான் சொல்லுவோம்? அல்லேலூயா. ஆமா, போன் உரையாடலாம் பூரா எப்படி போகுது? ஒரே இதுதான் போகுது, குறையா போகுது. பேரை டேமேஜ் பண்றதுதான் நடக்கு. நீதிமானா இருந்தா பிறரை என்ன படுத்த மாட்டாங்க? அவமானப்படுத்த மாட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். மாத்திரமல்ல, யோசேப்புக்கு அத தேவ தூதன் வந்து கிளியர் பண்றார் அடுத்த வசனத்துல. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, நீ உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அல்லேலூயா. நீங்க நீதிமானா இருந்தா நீங்க ஒரு தப்பு செய்யறதுக்கு முன்னால கர்த்தர் அந்த தப்புல உங்களை கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உங்களுக்கு உணர்த்துறாரா? உங்களுக்கு உணர்த்துறாரா? நம்ம பேசுறது தப்பு, நம்ம செய்யறது தப்பு அப்படிங்கறத நீங்க செய்யறதுக்கு முன்னாலேயே தேவ தூதன் வந்து சொல்றார். அல்லேலூயா. சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அது தேவ திட்டம், அது தேவ திட்டம், தேவ சித்தம், தேவனுடைய ஊழியம், தேவனுடைய சபை அப்படின்னு உங்களுக்கு சொல்றாரா? நீதிமானா இருந்தா கர்த்தர் உணர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதலாவது மனத்தாழ்மை, இரண்டாவது அவமானப்படுத்த மனதில்லாமல். ஸ்தோத்திரம். மூன்றாவது நன்மை எங்க இருக்குது அப்படின்னா, சங்கீதங்களின் புத்தகம் 65:4. 65, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால். எங்க இருக்கு நன்மை? உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும், பரிசுத்த ஆலயத்துல. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நன்மை என்னதுன்னு நமக்கு தெரியும். உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொன்னா அதை பெற்றுக்கொள்ளுகிற நீதிமான்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவருடைய சமூகத்துல வாசமாயிருக்கும்படி தெரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்தை வாஞ்சிப்பாங்க. 27ஆம் சங்கீதத்துல அவர் சொல்றாரு, யாரு? சங்கீதக்காரன், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே
கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்துல தங்கி இருப்பதையே. அவன் போய் அரண்மனையில் இருக்கிறன்னு நினைக்கல. அவன் இருக்கிறதெல்லாம் ஏன் நன்மை எங்க இருக்கு? ஆலயத்துல இருக்கு. ஒரு நீதிமானுடைய சிந்தை எப்படி இருக்கும்? ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்துல வாசமா இருக்கணும், ஆலயத்துல தங்கி இருக்கணும், தேவ பிரசன்னத்துக்குள்ளேயே இருக்கணும்னு நினைப்பான். அல்லேலூயா. நன்மை எங்க இருக்கு? ஆலயத்தில் இருக்கிறது. ஆமென். அதே 27ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்துல சொன்ன தாவீது 13ஆம் வசனத்துல வாசிங்க. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால். அவன் பாருங்க, மகிமையை பார்க்கணும்னு நினைக்கிறான், ஆலயத்துல தங்கி இருக்கணும்னு நினைக்கிறான், ஆடுறான். அதே சமயத்துல சொல்றான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே. ஜீவனுள்ளோர் தேசம்னா ரெண்டு. முதலாவது ஒன்னு பரலோகம், ஜீவனுள்ளோர் தேசம். ரெண்டாவது சபை. ரெண்டாவது என்னது? சபை. ஜீவனுள்ளோர் தேசம் என்பது என்னது? உமது ஆலயம், உங்களுடைய ஆலயம். அதுதான் உங்களுக்கு ஜீவனுள்ளோர் தேசம். ஜீவனுள்ளோர்னா யார் தெரியுமா? உங்க கூட ஐக்கியமா இருக்கிறவர்கள், உங்க கூட அப்பம் விற்கிறவர்கள், உங்க கூட திராட்சரசத்தை புசிக்கிறவர்கள். இதுதான் ஐக்கியம், இதுதான் உங்க ஆலயம். அல்லேலூயா. இதுதான் ஜீவனுள்ளோர் தேசம். ஆமென் சொல்லுங்க. உங்க சபை எதுன்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. சரியா? ஜீவனுள்ளோர் தேசத்துல தான் நீங்க இருக்கீங்களாங்கிறத முடிவு பண்ணுங்க. ஆமென். அவன் சொல்றான் ஜீவனுள்ளோர் தேசத்துல நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்ப கர்த்தருடைய ஆலயத்துல தான் என்ன இருக்கு? நன்மை இருக்கு. ஒரு மனுஷன் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு நன்மை உண்டாகும்னு சொல்ற கர்த்தர், அவங்க எதை வாஞ்சிக்கணும்? ஆலயத்தை வாஞ்சிக்கணும், சபையை வாஞ்சிக்கணும், தேவ சமூகத்தை வாஞ்சிக்கணும். ஆமென். இந்த ஆலயத்துக்கு நீங்க எப்பெல்லாம் வர்றீங்க? ஒன்லி சண்டே. சபையில எப்பெல்லாம் ஆராதனை நடக்கு? அதிகாலையில ஜெபம் நடக்கு, தினமும் காலையில ஜெபம் நடக்கு, செவ்வாய்க்கிழமையில ஜெபம் நடக்கு, வெள்ளிக்கிழமையில உபவாச ஜெபம் காலைல 10:30 நடக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கு. இன்னும் சபையில அடுத்த வாரம் ஃபுல்லா ஃபாஸ்டிங் பிரேயர். நீங்க எதை வாஞ்சிக்கிறீங்க? எதை வாஞ்சிக்கிறீங்க? உங்க சபையை விட்டுட்டு நீங்க ஊர்ல உள்ள சபைக்கெல்லாம் நீங்க போனாலும் உங்களுக்கு நன்மை உங்க சபையில தான் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உமது ஆலயமாகிய வீட்டின் நன்மையால். உங்களுக்கு தெரியுமா? யோர்தான் நதி பின்னிட்டு திரும்பிச்சு. யோர்தான் நதி பின்னிட்டு திரும்பிச்சு. எங்க? யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம். வாசிங்க 14. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவங்க காலை வச்சது எங்க இருக்கு? உடன்படி எத்தனை வசனம்? 16. கரையேறும்படி சொன்னார். முதல்ல அவங்க என்ன செய்யணும்? அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த யோர்தான்ல காலை வச்ச உடனே யோர்தான் யாரு காலை வைக்கணும்? ஆசாரியர். எந்த ஆசாரியர்? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர். வேற யாரும் கால் வச்சா யோர்தான் பிரியாது. வேற யார் கால் வச்சாலும் யோர்தான் பிரியாது. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் கால் வைக்கணும். புரிஞ்சவங்க கை கொடுத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் பிரவாகித்து ஓடுகிற யோர்தானுடைய அந்த கால் வச்சு கரையில கால் வச்ச உடனே யோர்தான் என்ன செஞ்சது? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற, எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர். எல்லா ஆசாரியரும் இல்ல, உங்க உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர். உங்க உடன்படிக்கை சுமக்கிற ஆசாரியர். உங்க உடன்படிக்கை யாரு? எந்த ஆசாரியர் சுமப்பாரு? உங்க சபை போஸ்டர் தான் சுமப்பார்.
எல்லா ஆசாரியரும் போய் கால் வச்சா யோர்தான் பிரியாது. நான் சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ள எத்தனை பேர் கால் வச்சாலும் சரிதான். உங்க வீட்டுக்குள்ள உங்க உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் வந்து கால் வச்சாதான் பிரச்சனை மாறும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1000 பேர் ஜபிக்க தெரியும்னு வந்து 1000 பேர் ஜபிக்கலாம். பட் உடன்படிக்கை பெட்டிய உங்க உடன்படிக்கை சுமக்கிற ஆசாரியர் யாரு? ஒன்னு சொல்லட்டா, உங்களை குறித்த கணக்கு கர்த்தர் ஏன்ட்டதை கேட்பாரு, வேற யார்ட்டையும் கேட்க மாட்டாரு. ஏன்னா உங்களுக்கு உத்தரவாதி, உங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவன் நான். ஏன்? இந்த சபை மேய்ப்பன், சபையினுடைய தகப்பன், இந்த உங்களை சுமக்க வேண்டிய ஆசாரியன். அல்லேலூயா சொல்லுங்க. என்கிட்ட அந்த உத்தரவாதத்தை அவர் கேட்பாரான்னா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த கையில வச்சிருப்பாரு. வர வேண்டிய நன்மை எங்க வச்சிருப்பாரு? கால் வச்சா யோர்தான் பின்னிட்டு திரும்பும். சில விஷயங்களுக்கு 1000 பேர் ஜெபம் பண்ணாலும் பதில் வராது. உங்க தகப்பன் ஜெபம் பண்ணாதான் பதில் வரும். நல்லா தெரிஞ்சுக்கிடணும். உங்களுக்கு ஜெபிக்கிறவர்கள் 1000 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். ஆமென். யோபுவினுடைய நண்பர்கள் 3 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆவிக்குரிய நண்பர்கள் தான். ஆனா அவங்க நிதானமா பேசல. யோபு 42ஆம் அதிகாரம், யோபு 42ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரம் கர்த்தர் சொல்றார், 7ஆம் வசனம். யோபுவோட பேசின பின் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து என்ன பண்ணல? ஆண்டவர் சொல்லிட்டாரு. யோபு கூட இருந்த நண்பர்கள் 3 பேரும் பார்க்கத்தான் வந்தான். பார்க்க வந்தாலும் ஒரே கம்ப்ளைண்ட். யோபு, நீ அப்படி இருந்திருக்கலாம், நீ இப்படி செஞ்சிருக்கலாம், நீ அப்படி இருக்கலாம், உனக்கு இது வர்றது காரணம் அதா இருக்கலாம், இதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த வார்த்தைகள் கர்த்தருக்கு பிடிக்கல. நீங்க நிதானமா பேசல. கர்த்தருக்கு கோபம் வந்துட்டு சொல்றாரு, உங்க 3 பேர் மேலையும் எனக்கு கோபம் வருது. அடுத்த வசனத்துல சொல்றாரு, 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபு, நல்ல கவனிங்க. இப்ப இந்த 3 பேரை மன்னிக்கணும்னா யோபு தான் ஜெபம் பண்ணணும். நீங்க 1000 பேர்ட்ட போய் ஜெபம் பண்ணாலும் சரி, தானியேல்ட்ட போய் ஜெபம் பண்ணலாமா, மோசேட்ட போய் ஜெபம் பண்ணலாமான்னா இல்ல, யோபு தான் ஜெபம் பண்ணணும். யார் ஜெபம் பண்ணணும்? இந்த காரியம் மன்னிக்கப்படுவதற்கு இந்த 3 பேரு மன்னிப்புக்கு யார் தான் ஜெபம் பண்ணி ஆகணும்? யோபு ஜெபம் பண்ணாத வரைக்கும். அழகா சொல்றாரு. அந்த வசனத்தை குறைய வாசிங்க. யார் முகத்தை பார்த்து? யோபுவின் முகத்தை பார்த்து. சில காரியங்களை கர்த்தர் மன்னிக்கப்பட்டாருங்க. நிதானமா பேசாம சில விஷயத்துல கர்த்தருக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா ஏதாவது காரியம் இருந்துச்சுன்னா யோபு தான் ஜெபம் பண்ணணும். ஆமென். கர்த்தர் சில காரியத்தை சிலர் ஜெபம் பண்ணாதான் கட்டுக்களை அவிழ்ப்பாரு. என்னங்க இப்படிலாம் இருக்காங்க, எல்லாரும் தான் நல்லா ஜெபம் பண்றாங்களோ, ஆவியில நிறையறாங்க, உற்சாகமா இருக்கட்டுங்க. தகப்பங்கையில தான் ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஈசாக்கு முதிர் வயதானான். முதிர் வயது ஆன உடனே அவன் சொல்றான், என் பிள்ளைகள் 2 பேரும் யாக்கோபையும் ஏசாவையும் கூப்பிடு, நான் சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெற்ற தகப்பன் தன் பிள்ளைகளை என்ன செய்ய விரும்புறான்? ஆசீர்வதிக்க விரும்புறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வதிக்க விரும்புறான். யாக்கோபு முதிர் வயது ஆன உடனே தன் 12 பிள்ளைகளை வர சொல்றான். ஏன்? தகப்பன் ஆசீர்வதிக்கணும். தகப்பன் ஆசீர்வதிச்சாதான் அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல இறங்கும். கைகளை வெட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதத்தை வேற யாராவது கொடுக்க முடியுமா? ஏன்? ஈசாக்கின் இடத்துல தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். யாக்கோபின் இடத்துல தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. சில காரியங்கள் மாறணும்னா கால் வைக்க வேண்டிய ஆள் கால் வச்சா தான் மாறும். புரியுதா உங்களுக்கு? உங்க வீடுகள் எல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்க ஜெபம் பண்றோம், அவங்க பெரிய பாஸ்டர், இவங்க நோங்க.
நல்ல விசேஷத்தை புரிஞ்சுக்கிடுங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். நான் சொல்லிக்கிட்டே போலாம். அபிமெலேக் என்கிற ராஜா, அபிமெலேக் என்கிற ராஜா சாராவும் ஈசாக்கும் அங்க போறாங்க. சாராவா ஈசாக்கும் ரெபெக்காலும் அங்க போறாங்க. போன உடனே அந்த ராஜா வீட்டுல குழந்தை இல்ல, அங்க கற்பத்தை அடைச்சு வச்சிருக்காரு. இப்ப அந்த ராஜாவை பார்த்து சொல்றார், ராஜா நீ ஈசாக்குக்கு தீங்கு செய்ய நினைக்காத. ஏன் தெரியுமா? உன் கற்பத்தின் கனி கொடுப்பதற்கு, உன் கற்ப தடை நீங்குவதற்கு உனக்கு ஈசாக்கு தான் ஜெபம் பண்ணணும். பைபிள்ல இருக்கா? பைபிள்ல இருக்கா? ஈசாக்கு ஜெபம் பண்ணாதான் உன் கற்ப தடை நீங்கும். அதுக்கு தான் நான் அவனை அனுப்பியிருக்கேன். சில காரியங்களை சிலர் ஜெபம் பண்ணாதான் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தெளிவாகுங்க. பைபிளை நல்லா படிங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. தகப்பங்கையில தான் இங்க என்ன இருக்கு? சில காரியம். அந்த உடன்படிக்கை பற்றி, உங்க உடன்படிக்கை சுமக்கிறது யாரு? மார்புல தரித்து கொண்டு, அல்லேலூயா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. யாரு மனசார ஆசீர்வதிப்பா தெரியுமா? உங்களுக்கு 1000 உபாத்தியாயர்கள் இருக்கலாம், ஆனா தகப்பன் ஒருத்தர் தான் இருக்க முடியும். 1000 உபாத்தியாயர் கற்றுக் கொடுக்கிற நிறைய பேர் இருக்கலாம், டீச்சர்ஸ் 1000 பேர் இருக்கலாம், பட் தகப்பன் ஒருவர் தான் இருக்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. சில சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். உங்களுக்கு இந்த நன்மை உண்டாவதற்காக நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்மை, சில நன்மைகளை ஸ்தோத்திரம் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப மனக்கசப்பு ஏன் வருது, ஏன் போராட்டம் வருது, ஏன் பிரிவினை வருது? நீ நன்மையை சுதந்திரிக்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். உங்களுடைய காரியங்கள் எல்லாரும் உங்க தகப்பன்ட்ட தெரியணும், உங்க சபா பாஸ்டருக்கு தெரியணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் என்ன மேன்மைப்படுத்த சொல்லவே இல்லைங்க. நான் குப்பன்னு எனக்கு தெரியும். பட் அபிஷேகம், தேவனை அழைச்சு அபிஷேகம் பண்ணி தகப்பனா உங்களை வச்சிருக்கிறார், ஆசீர்வதிக்க வச்சிருக்கிறார். அன்னைக்கு ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் போறேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஃபர்ஸ்ட் போறேன், ஜெபம் பண்ணி அனுப்புறேன். அல்லேலூயா. இன்னொரு பிள்ளை, நான் எக்ஸாம் எழுத போறேன், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சின்ன ஜெபம், ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆசீர்வாதம் போய் பிள்ளைகளை சேரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த காரியத்துல ஒரு காரியத்தை முன்னெடுத்து வச்சாலும் அது யாருக்கு தெரியணும்? நீங்க 1000 பேரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி காரியத்தை நடத்திடலாம் நினைச்சா நோ நோ நோ. எங்க ஆபேலும் காணிக்கை செலுத்தினான், காயினும் காணிக்கை செலுத்தினான். காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டுச்சா? ஆபேலுடைய காணிக்கையை தான் கர்த்தர் அங்கீகரிச்சார். ஆமென் சொல்லுங்க. வித்தியாசம் இருக்கு. ஆபேலுடைய காணிக்கை 2 பேரும் காணிக்கை தாங்க கொடுக்கறாங்க, 2 பேரும் ஜெபம் தாங்க பண்றாங்க, 2 பேரும் ஊழியம் தாங்க செய்றாங்க, 2 பேரும் தான் நமக்கு நம்ம வீட்டுக்கு விசிட்டிங் வராங்கங்க. வித்தியாசம் இருக்கு. ஆபேலுக்கும் காயினுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க அத புரிஞ்சுக்கிடணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தை உங்க சபைன்னு முதல்ல நினைங்க. ஊரு பூரா சுத்தி வர்றது இல்லைங்க. இந்த சபையில இல்லாத கூட்டமா, இந்த சபையில இல்லாத மேன்மையா உங்களுக்கு மற்ற சபையில கிடைச்சிட போகுது. மனம் திரும்புங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சில காரியங்களை உடன்படிக்கை பற்றிய சுமக்கிற ஆசாரியர் கால் வச்சா தான் நடக்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய வாசஸ்தலத்தை நான் வாஞ்சிக்கிறேன். உமது ஆலயத்தின் நன்மையினால் நான் திருப்தி ஆவேன். உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேருடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை, சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சமாதானம் இருக்கிறதை போல இருக்கலாம், பட் சமாதானம் இல்லை. சமாதானம் சமாதானம் என்று உங்களுக்கு சொல்லியும் சாரமற்ற சாந்தை உங்களுக்கு பூசுகிறார்கள். உள்ள என்ன இருக்கு? காத்து இருக்கு,
அந்த சாந்து ஒட்டாது. புரியுதா உங்களுக்கு? சாந்தை எவ்வளவு பூசி வச்சு அடிச்சு வச்சாலும் சரிதான் ஒட்டாது. அந்த சாந்து சாரமற்ற சாந்து. சாரமற்ற சாந்துனா என்ன அர்த்தம்? விக்டர் சொல்லுங்க, சாரமற்ற சாந்துனா என்ன அர்த்தம்? நல்ல சிமெண்ட் இல்ல, ஒரே மண்ணு கண்ணுமா வச்சு சாந்து மாதிரி இருக்கு, ஆனா சாந்து இல்ல, அது நிக்காது. உங்களுக்கு சமாதானம் சமாதானம், அது நன்மை வரும், அது ஒரு இது வரும் சொன்னாலும் அது என்ன செய்யாது? ஒட்டாது. ஆமென், அல்லேலூயா. நீங்க புரிந்து கொள்ளணும். ஆமென். உங்களுடைய உம்மது பரிசுத்த ஆலயம், ஆலயத்தை தேடுங்க, ஆலயத்துல தேடுங்க, ஆலயத்தில் உள்ள ஜெபத்துல எல்லாம் பங்கெடுங்க. ஆமென், ஆமென். இந்த ஜெபத்தை விட்டுட்டு நீங்க வேற எங்க உங்க ஆலயத்தை தேடாம நீங்க எந்த ஆலயத்துக்கு நீங்க போனாலும் சரிதான். ஆமென். இங்க ஜெபம் இருக்கேல, நீங்க இன்னொரு இடத்துல போய் நின்னீங்கன்னா கர்த்தர் அங்கீகரிப்பாரா? நம்மளும் ஊழியம் தானே செய்றோம், நம்மளும் ஜெபிக்கத்தானே செய்றோம், நம்மளும் ஊழியத்துக்கு காணிக்கத்தானே கொடுக்கிறோம், ஆனா கர்த்தர் அங்கீகரிக்கலையே. காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கலையே. அல்லேலூயா. உங்களுடைய ஆலயத்தின் நன்மையை, ஆலயத்தில் உள்ள அந்த காரியத்தை நீங்களும் நானும் தேடுவோம். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. 2 விஷயத்தை சொல்றேன். நீதிமான் என்றால் யார்? வேகமாக. பிறகு ஆலயத்தில் உள்ள நன்மை என்றால் என்ன? வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அவ வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையை கொடுக்கிறார். அதே நன்மை என்னதென்று சொல்லி லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். வாசிங்க. லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, அப்ப நன்மை என்பது என்ன? பரிசுத்த ஆவியானவர். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நன்மை என்பது என்ன? பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கா 11:13. ஆமென். அப்ப உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லும் போது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நல்லா கவனிங்க. அபிஷேகம் வித்தியாசமானது. எல்லாருக்கும் ஆவியானவர் ஒண்ணுதான், ஆவியானவர் ஒருவர் தான், ஆனா கிரியைகளில வித்தியாசம் இருக்கு. நல்லா கவனிங்க. இந்த சபையில நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த சபைக்கான பரிசுத்த ஆவியானவர், இந்த சபையில அபிஷேகம் இது வேற, இது தரிசனம் வேற. இந்த தரிசனத்துக்கு ஏற்றபடி தேவன் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து உங்களை நடத்துவார். இந்த மாசத்துல உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென் சொல்லுங்க. இன்னொருத்தர மாதிரி நீங்க ஊழியம் செய்யணும்னு நினைக்க கூடாது. உங்க அபிஷேகம் வேற, உங்க அழைப்பு வேற, உங்களுக்கு உண்டான கிருபை வரங்கள் வேற. அதனால நீங்க உங்க சபையில் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளணும். நான் சொல்றேன், சபையில அபிஷேகம் பெறதுக்குன்னு நீங்க அங்கங்க ஊர் சுத்தாதீங்க. இந்த சபையில வந்து அபிஷேகம் பெற்றவங்க கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய கை உயர்த்து பாத்தீங்களா? நிறைய கை உயர்த்து பாத்தீங்களா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். இந்த மாசத்துல சொல்றேன், இந்த மாசத்துல சொல்றேன், கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். கர்த்தர் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவார், உங்களுக்கு கிருபை வரங்களை தருவார், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அதுல முக்கியமான நன்மை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அல்லேலூயா. முன்மாறி பின்மாறி 2 வகை. முன்மாறி என்பது ரட்சிப்பு. நம்ம ஏற்கனவே இருந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள, சபைக்குள்ள, விசுவாச வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி பண்ணி வந்திருக்கிறோம். இது முன்மாறி. ஒரு விதை அப்படியே முளைக்கிறது மாதிரி முன்மாறி, அதுக்கு தான் விதை விதைக்கிறதுக்கு முன்மாறி. ஆனா பின்மாறி மழை என்பது பயிர் உருவாவதற்கு. என்ன உருவாவதற்கு? பயிர் உருவாவதற்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, நல்ல இப்பதான் கதிர் எழும்பி வருது, இன்னும் ஒரு மழை பெஞ்சா, எல்லாம் சொல்லுவாங்களா, விவசாயம் பண்றவங்க சொல்லுவாங்க, இன்னும் ஒரு மழை பெஞ்சா போதும் எல்லாம் சூப்பர் ஆயிரும், அறுத்துடலாம். ஆமென் சொல்லுங்க. அது பின்மாறி. அப்ப பின்மாறி என்பது பயிர் உண்டாகணும்னா என்ன பயிர் உண்டாகணும்? இந்த பின்மாறி அபிஷேகம் என்பது நீங்கள் கிறிஸ்துவை போல மாறுவது.
என்னவா மாறுவது? கிறிஸ்துவை போல மாறுவது, தேவகுமாரனை போல மாறுவது. அதுதான் உங்களுக்கு பின்மாறி அபிஷேகம். இப்ப பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்னா எனக்கு அந்த பின்மாறி அபிஷேகம் வேணும்னு கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அந்த நன்மையை சபைக்கு தருவார். அந்த நன்மையை கர்த்தர் சபைக்கு தருவார். ஆமென். நீங்க எல்லாரும் அபிஷேகம் பெற்று எல்லாரும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடையத்தக்கதாய் உங்களுடைய சுபாவங்கள், உங்களுடைய சாயல், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஜெபம் எல்லாம் கிறிஸ்துவ போல மாறணும். எத்தனை பேரு நான் அபிஷேகம் பெற்ற உடனே, நான் முதல்ல அபிஷேகம் பெற்ற உடனே நிறைய மாறி இருக்கேன்னு சொல்றீங்க? நிறைய பேர் மாறிட்டீங்க, அப்படிதானே? அபிஷேகம் பெற்று மாறிட்டீங்க. ஆனா பின்மாறி அபிஷேகம் வரும்போது நீங்க கிறிஸ்து போலவே மாறுவீங்க. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் அதிக நன்மையை பரிசுத்த ஆவியை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நன்மையை நமக்கு தரப்போகிறார். ஆமென். பாருங்க, 2 நன்மையை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்னு, ஆண்டவர் அங்க மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், அவருடைய குடும்பங்கள் தழைத்தது. அல்லேலூயா. பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. இங்க 2வது நன்மை அபிஷேகம் என்கிற நன்மை. கைகளை வெட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்றேன், தேவ பிள்ளைங்க அபிஷேகம் இல்லாம இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகம் இல்லாம இருக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். சபை என்பது நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஆவிக்குரிய சபை. என்னது? ஆவிக்குரிய சபை. ஆவியினாலே நடத்தப்படுகிற சபை, உங்களை ஆவிக்குள்ள ஆக்குகிற சபை, உங்களை பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள நடத்தி மேன்மையான ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நடத்துகிற சபையா இருக்கணும். ஆமென். சில சபைகள் ஆவிக்குரிய சபைன்னு பேர் இருக்கும், ஆனா சரீரத்துக்கு அடுத்த சபையா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சரீரத்துக்கு அடுத்த சபை என்ன? நீ பணத்தை கேளு, நீ நகையை கேளு, நீ காரை கேளு, நீ இடத்த கேளு, இன்னொரு வண்டியை கேளு. நான் சீக்கிரம் இருக்க வண்டியும் போகணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இது எதுக்கு? சரீரத்துக்கு அடுத்தது. சரீரத்துக்கு அடுத்தது சாப்பாடு, துணிமணி, இதெல்லாம் என்ன சபை? இப்ப இந்த பிரசங்கம்லாம் நடந்துகிட்டே இருக்கு நீங்க சொல்லுங்க, என்ன சபை அது? ஆவிக்குரிய சபைன்னா என்ன? சரீரத்துக்கு அடுத்த சபைன்னா என்ன? உலக பிரகாரமான காரியங்களே போதிச்சு கர்த்தர் உலக பிரகாரமான காரியங்களே நீ பெற்றுக்கோ. உலக பிரகாரம் சாப்பாடு உனக்கு கிடைக்கும், உனக்கு அது வரும், உனக்கு ஆஸ்தி வரும், உனக்கு ஐஸ்வர்யம் வரும், இதெல்லாம் வரும். ஆனா ஆவிக்குரிய காரியங்களை தேட தேட நாம் இந்த பூமியில கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க, நம்மை அர்ப்பணிக்க இந்த பூமியில நம்ம வாழ்வதற்கான சகல காரியங்களை கர்த்தர் நமக்கு தருவார். தெரியுமா உங்களுக்கு? ஆனா நம்ம எதை பேடிச்சுக்கிட்டு இருக்கோம்? சரீரத்துக்கு அடுத்த காரியங்களை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம். இப்படியே எண்ணத்தைன்னு கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நடத்துறது ஆவிக்குரிய சபை, ஆவியினாலே நடத்தப்படுகிற சபை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த அபிஷேகத்தினால நடத்தணும், அபிஷேகத்துக்குள்ள கர்த்தர் நடத்தணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க சபைக்கு வரும்போதெல்லாம் எப்படி தெரியுமா வரணும்? ஆண்டவரே, நான் இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் உண்மையா நடக்கணும், இன்னும் உத்தமமா நடக்கணும், அல்ல இன்னும் நீதி செய்யணும். ஆண்டவரே, நான் உமக்கு பயன்படணும், எனக்கு கிருபை வேணும், எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு வரங்கள் வேணும், நான் கனி கொடுக்கணும். இது உங்க ஜெபமா இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. கைகளை யாரில் இதில் கேட்கீங்க? இங்க பணம் கேட்கிற கோஷ்டி யாராவது இருக்கீங்களா? பணம் கேட்கிற கோஷ்டி, நகை இந்த மாசத்துல எப்படியா ஒரு 2 பவுன் 3 பவுன் 10 பவுன் வாங்கிடணும். ஆமென். ஏதாவது ஒன்று அதை தூக்கி இங்கே போட்டு அதை தூக்கி இங்கே போட்டு அங்கே போட்டு ஏதாவது ஒன்று வாங்கிடணும். அப்படி யாராவது இருக்கீங்களா? அந்த பிளான்ல தான் நான் இயேசு சர்ச்சுக்கே வர்றேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமென். நல்ல ஆவிக்குரிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும், ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆவியினாலே நடத்தப்படணும். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சில காரியங்களை கேட்கும்போது உங்களுக்கு உற்சாகமா இருக்காது, ஆனா அதுதான் உண்மை. சில காரியங்களை கேட்கும்போது உற்சாகமா இருக்காது, அல்லேலூயா. ஆனா ஆவிக்குரிய அபிஷேகத்தை வாஞ்சிங்க. 2 காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். உத்தமன் என்றால் யார் அப்படின்னா, நீதிமான் என்றால் யார்? நீதிமான் என்றால் யார்? வாசிக்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம்
9ஆம் வசனம். என் கட்டளைகளின்படியே நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். பாத்தீங்களா? யார் நீதிமானா? என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்படின்னா மேல 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஒருவன் மலைகளின் மேல், மலைகளின் மேல் சாப்பிடுறதுனா என்னது? மலைகளின் மேல் இருக்கிற விக்கிரகத்தை கொண்டு போய் வச்சு அதை வணங்கி அதை என்ன செய்யறது? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடுகிறது. தன் கண்களை அதுக்கு நேரா ஏறெடுக்காமலும். அடுத்த வசனம். ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரத்தை தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து. பாத்தீங்களா? இதெல்லாம் செய்யணுமா? இதெல்லாம் செஞ்சா அவன் யாரு? வட்டி கொடுக்குறவங்க யாராவது இருக்கீங்களா? குறைஞ்ச வட்டிக்கு தான் பாஸ்டர் கொடுங்க, என்ன நீங்களும் வாங்கிக்கோங்க. யாராவது இருக்கீங்களா வட்டி கொடுக்குறவங்க? பொலிசை வாங்குறதுனா எக்ஸ்ட்ரா வாங்குறது. உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற லாபத்தை விட எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு பேரு பொலிசைன்னு அர்த்தம். புரியுதா? உங்களுக்கு நார்மலா வர்றதை விட சொல்லுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கினா இந்த உள்குத்து வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த 2% அதை அப்படியே அப்படியே உள்குத்து வச்சு கொஞ்சம் ஒரு 4% மாற்றி பொலிசை. அதுக்கு பேர் நீதிமான். அதை வாங்க மாட்டானோ, எனக்கு வர வேண்டியது வந்தா போதும். கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? கொஞ்சம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாஸ்டர், இப்ப எப்படி முன்னேறது? கர்த்தர் சொல்லாரு, நீ முன்னேறி நீ பிழைக்கவே பிழைப்பாய். அந்த வசனம் சொல்லுது. வசனம் மாறுமா? நீ பிழைக்கவே பிழைப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் ரொம்ப கவனம். பொலிசை வாங்காமலும் இருந்து அதுக்கப்புறம் என்னது? தன் அநியாயத்துக்கு நம்மளால ஒருத்தன் கஷ்டப்பட நம்ம காரணம் ஆயிடக்கூடாது. அநியாயம் நம்மளால இன்னொருத்தன் என்ன ஆயிடக்கூடாது? கஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது. ஆமென். அது அநியாயமா மாறிடும். அப்படித்தானே? இன்னொருத்துக்கு போக வேண்டிய ஒரு நன்மை அபகரிச்சுட்டேன் அப்படின்னா அநியாயம். அப்படித்தானே? அநியாயம். அப்போ அந்த அநியாயத்துக்கு நான் என் கையை என்ன செய்யணும்? விலக்கிடணும். ஆமென். அதுக்கப்புறம் ஆள் பார்த்து நியாயம் செய்யப்படாது. நம்ம ஆள் பார்த்து தானே செய்வோம். சுரேஷ் பாஸ்டருக்குன்னா ஒண்ணு, வேற பாஸ்டருக்குன்னா இன்னொன்னு. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி என்ன வச்சு சொன்னா தானே உங்களுக்கு நல்லா புரியும். அதனால தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சுரேஷ் பாஸ்டர் பண்ணா தப்பு, இன்னொருத்தர் பண்ணா, நான் என்ன சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்க வழக்கு நிறைய இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா வழக்கு தீக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவனே நீதிமான், அவனே நீதிமான். ஆமென் சொல்லுங்க. உத்தமமும் நேர்மையும் நம்மளை காக்கணுங்க. நம்மளை பார்த்து யாரும் ஒரு குறை சொல்ற மாதிரி கை நீட்டி பேசுற மாதிரி இருக்கக்கூடாது. பயப்படணும். அவனை சொல்ல முடியாது. பண விஷயத்துல சொல்ல முடியாது. உண்மையா இருப்பான், அவன் நீதியா இருப்பான், நியாயமா இருப்பான். எங்க? நம்ம வேலை பார்க்கிற இடத்துல, நம்ம குடியிருக்கிற இடத்துல, நம்ம சபையில, நம்ம போக்குவரத்துமா எடுக்கிற இடத்துல, எங்க நம்மளை பத்தி கேட்டாலும் அவன் ஜென்டில்மேன். அல்லேலூயா, அவன் நீதிமான் அப்படின்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அநியாயத்துக்கு தன் கையை அவன் செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. உங்களை பத்தி கேட்டா சொல்லுவாங்களா? நீங்க மாறுபாடா இருக்கீங்களா? சில பேரு சில இடத்துல உண்மையா இருப்பீங்க, சில இடத்துல உண்மையா இருக்க மாட்டீங்க. அதுக்கு பேர் என்னது? மாறுபாடு. அவன் நீதிமான் அல்ல. அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் சரியா இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க.
கைகளை உயர்த்தி உங்களை பத்தி எங்க கேட்டாலும் சாட்சி சரியா சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. சபையில கேட்டாலும் அந்த பிரதர் சூப்பர், இந்த சிஸ்டர் சூப்பர் தெரியுமா. உங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து கேட்டா சிலர் சபையில நல்ல சாட்சியா இருக்கும், டைமுக்கு வந்துருவாங்க, ஜெபம்லாம் நல்லா பண்ணுவாங்க, நல்ல ஆராதனைலாம் நல்லா பண்ணுவாங்க. ஆனா வேலை பார்க்குற இடத்துல போய் கேட்டா அதை ஏன் கேட்குறீங்க பிரதர்? சில பேர் அவங்க குடியிருக்கிற அவங்க சொந்த ஊர்ல போய் கேட்டா அதை ஏன் கேட்குறீங்க பிரதர்? அல்லேலூயா. உங்களை பத்தி என்னை பத்தி அவன் நீதிமான்னு சொல்லணும். ஆமென். கர்த்தர் பேசுவார். பிலாத்துவின் மனைவி வந்து சொன்னா, அந்த நீதிமானுக்கு நீங்க ஒன்றும் செய்து விட வேண்டாம். ராத்திரி சொப்பனத்துல வந்து கர்த்தருடைய தூதன் என்கிட்ட பேசினாரு, அந்த நீதிமானுக்கு நீங்க ஒன்னும் செஞ்சிட வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. உடனே பிலாத்து பயந்து அவன் கையை கழுவி எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கையை கழுவி விட்டுட்டான். ஆமென் சொல்லுங்க. உங்களை குறித்து என்ன குறித்து பரிந்து பேசுறது கர்த்தர் தூதர் அனுப்புவாருங்க. ஆமென். நீதிமானா நம்ம நடக்கிற போது அந்த உண்மையும் நேர்மையும் நம்ம கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி தம்முடைய தூதரை அனுப்பி கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்களை பத்தி ரிப்போர்ட் சொல்றதுக்கு ஒண்ணு இருக்கக்கூடாது. ஆமென். சரி, நீதிமான் என்றால் பார்த்தோம். உத்தமன் என்றால் யார்? வாசிக்கலாம். உபாகமம் 18:9. என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேரும் போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய நீ, நல்லா பாருங்க, மத்தவங்களை பார்த்து நீ கத்துக்கிடாதேங்கிறாரு. மத்தவங்களை பார்த்து நீ கத்துக்கிடாத. அவன் கயிறு கட்டுவான், அவன் கையில என்ன கட்டுவான்? கயிறு கட்டுவான். நீ கயிறை கட்டாத. அவன் கழுத்துல பாசிய போடுவான், நீ பாசிய சொல்ல மாட்டேங்க. அவன் காது குத்துவான், ஒரு கடுக்கனை போட்டு அலைவான். நீ என்ன செஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பசங்க எல்லாரும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? நிறைய பேரு, அவ்வளவு பேரு நம்ம சபையில எல்லாம் யாருக்கும் காதை குத்தல. அல்லேலூயா. கவனம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். காது என்ன செஞ்சிடக்கூடாது, குத்திடக்கூடாது. ஏன்னா இப்ப ட்ரெண்டு. அவன் KL ராகுல் போட்டிருக்கான், விராட் கோலி போட்டிருக்கான்னு என்ன செஞ்சிடக்கூடாது, போட்டக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ கற்றுக்கொள்ள வேண்டாம். அது பேர் என்னது? அருவருப்பு. அருவருப்பு. ஆமென். அல்லேலூயா. சில சாதிகளுக்கு சில நிறங்கள் இருக்கு. அந்த நிறங்கள்ல போட்டு நெத்தியில கட்டிக்கிட்டு போகக்கூடாது. அந்த கலர் ட்ரெஸ் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. அந்த கலர் இந்த கலர் நான் சில கலரை சொல்லல, சொன்னா உங்களுக்கு சரி கஷ்டமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அருவருப்புகளின்படி செய்ய நீ, அது எல்லாத்துக்கும் பின்னால ஒரு ஆவி இருக்கு, அது எல்லாத்துக்கும் பின்னால ஒரு ஸ்பிரிட் இருக்கு. தெரிஞ்சுக்கிடுங்க. ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னால ஒரு ஆவி இருக்கு. அதுக்கப்புறம் வாசிங்க. தன் மகனையாவது தீ கடக்க பண்ணுகிறவன். சில பேர் பாத்தீங்களா, நம்ம அதை யாரும் செய்ய மாட்டோம். ஆனா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நம்மளே செஞ்சிருப்போம். ஸ்தோத்திரம். கோயில்ல கொண்டு போய் தீ கடக்க பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் யாரு என்ன செய்யக்கூடாது? உத்தமன்னா யாரு? குறி சொல்லுகிறவன் கிடையாது. அவன் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் சாதகம் பார்க்கிறது, பஞ்சாங்கம் பார்க்கிறது, சூனியம் வைக்கிறது, மந்திரவாதியும், சன்னத குடுகுடுப்பக்காரனும், மாயவித்தக்காரன், ஏவல் பிசாசு செய்யறவன், செத்தவன் இடத்துல போய் குறி நான் இன்னார் வந்திருக்கேன் அவங்களுக்குள்ளே. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆட்களோட நீங்க என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. செத்தவர் வந்து நிக்காரு, அவர் வந்து உன்னை நல்லா வாழ வைப்போம்னு சொல்லுதாரு, அவரே வாழ முடியல. சீக்கிரம் போய் சேர்ந்துட்டாரு. பாருங்க, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. ஆமா, சிலர் அம்மா அப்பா போட்டோவை போட்டு அதை விழுந்து விழுந்து கும்பிடுது. எங்களை வாழ வச்சிருங்க. வாழ வச்சிருவாங்களா? அம்மா அப்பா மேல மரியாதை இருக்கட்டும். அவங்க நம்ம அம்மா அப்பா பெத்த எடுத்தவங்க, கணம் கொடுங்க, மரியாதை. ஆனா போட்டா போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, கும்பிட்டுறக்கூடாது, நாள் பார்க்க கூடாது. பிசினஸ் பண்றவங்க எல்லாம் நீங்க நாள் பார்ப்பேலாம், என்ன செய்ய, நாங்கிட்ட வர்ற ஆளுக்கு நாள் பார்க்கு, அதனால நாங்க செய்யறோம்னு சொல்றீங்களா? நீங்களா நாள் பத்திரப்படாது சொல்லிட்டேன். அல்லேலூயா. அந்த பத்திரம் உங்களுக்கு கையெழுத்தே ஆகப்படாது. அல்லேலூயா. ஆமா, நாள் பார்க்கறது, மந்திரவாதம் பார்க்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம், இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்காங்களா? உத்தமம் இல்லைன்னு அர்த்தம்.
உத்தமம் உள்ள அர்த்தம். அல்லேலூயா. இந்த பிளாட் விலை போகுமா போவாதுன்னு போய் குறி கேட்க போகக்கூடாது. இந்த மாசம் நடக்குமா அடுத்த மாசம் நடக்குமா நினைச்ச கூடாது. பயங்கரமா இருக்கானா நடந்துகிட்டு இருக்குல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த குறி சொல்றவங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு கை ரேகையை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு கம்பு வச்சு பார்த்து சொல்றேன், உங்களுக்கு குறி சொல்றேன். நல்ல காலம் பிறக்குது, இவனுக்கெல்லாம் இடமே கொடுத்துடக்கூடாது. ஆமென். உத்தமமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. உத்தமம். இது எல்லாத்தையும் விலக்கிட்டு கர்த்தரை மட்டுமே நம்பி வாழ்றவன் அவன் உத்தமன். கர்த்தருடைய வார்த்தையை மட்டுமே நம்பி வாழ்கிறவன் உத்தமன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலை வேளையில உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நீங்கள் நானும் நீதிமானாயிருந்து உத்தமனாயிருந்து கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரை பின்பற்றி முடிவு புரிந்து நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். நம்முடைய குடும்பங்களை தலைக்க பண்ணுவார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு குறைவு இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு கொடியை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. நீதிமானா வாழ்ந்துடணும் கடைசி வரைக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்துல கூட ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாரும். ஆண்டவரே கடைசி வரைக்கும் ஆண்டவரே நான் நீதிமானா வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும். ஆமென். அப்படியே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம்.